என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்குது, பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிஜேபி தான் அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகி இருக்கிறார். அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நாங்கள் 2 சீட்டாக குறைகிறோம், 1 சீட்டாக குறைகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை. ஆண்ட கட்சி இன்றைக்கு 65 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி. அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா? முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக, சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்தில் பேசுறான். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு கவலை? நான் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது. மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி, மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் என்ற கட்சி. அண்ணா திமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபடியம் செய்ய முடியாது. இது உணர்வுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உடம்புலே ஓடுவது அண்ணா திமுக ரத்தம். அண்ணா திமுகவை அழிக்க பொன்முடிச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்திலே திரு கருணாநிதி எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்முடிச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா. எவ்வளவு பிரச்சனை உருவாக்கினார்கள் அம்மா. இந்த இயக்கத்துக்கு வந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் இரண்டாக பிளவுபட்ட போது
துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். திரு கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும், சில துரோகிகள் எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களால், மக்களுடைய ஆதரவால், அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை தொடர வைத்தோம். அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சிட்டு வெளியில போன. அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று 10 தேர்தலிலே தோல்வி அடைந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை எத்தனை முறை நீங்கள் தோல்விவிட்டீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாரும் உங்களுக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க, கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பொருத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? குறைச்சாங்களே. பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. இதுவரைக்கும் குறைச்சிருக்காங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா? அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தும் சொல்றாங்க. நீ 150 நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சி கடையில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டு. எப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாளில் 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க. அதுவும் செய்யல. ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள்
கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க. அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? இல்ல.